இன்னைக்கு நாம ஒரு எமோஷனலான ஹாரர் படத்தை பார்க்க போறோம். ஹாரர் படத்துல என்ன எமோஷன் கேக்குறீங்களா? இந்த படத்துல அது இருக்கு. சில காட்சிகள்ல நம்மள கண் கலங்க வச்சிருவாங்க. ஆனா அதே நேரத்துல நம்மள சீட்டு முனையில உட்கார வைப்பாங்க. 2019 வெளிவந்த பெட் சிமெண்ட்ரிங்கிற படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படம் எதை பத்தின கதைன்னு தெரிஞ்சா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால நேரா காணொலிக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். ஊருக்கு வெளியே காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. ஆனா அந்த வீடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த வீட்டை சுத்தி ஒரே ரத்த கரையா இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த காட்சியில நம்ம ஹீரோ ஜேசனை காமிக்கிறாங்க. குடும்பத்தோட அவரோட புது வீட்டுக்கு போறாரு. அவருக்கு மொத்தம் 2 பசங்க. முதல் பொண்ணு பேரு எல்லி, அவர் மனைவி ஏமி. அந்த வீடை பார்த்ததுமே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க நகரத்துக்குள்ள இருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா ஒரு கிராமத்துல தங்குறாங்க. ஏன்னா ஜேசன் ஒரு மருத்துவர். இப்ப அவருக்கு வேலை செய்யற இடத்தை மாத்திருக்காங்க. அதனாலதான் புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த வீடு ஏமிக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க நகரத்திலே வளர்ந்தவங்க. இந்த இடம் தனிமையா ரொம்ப அமைதியா இருக்கு. அதனால இந்த இடம் அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. மறுநாள் ஜேசன் வேலைக்கு போறாரு. ஏமி வீட்டுல உள்ள பொருளை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே நிறைய பசங்க நடந்து போறத பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே முகமூடிய போட்டுட்டு ஒரு வண்டியில இறந்த நாயை தூக்கிட்டு போறாங்க. அத பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. எல்லியும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறா. அதுக்கு அம்மா ஏமி அவங்க ஏதோ சடங்கு பண்றாங்கன்னு சொல்லி எல்லிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா எல்லியால வீட்டுல இருக்க முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வெளியே ஓடி போய் பாக்குறா. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்க பெட் சிமெண்ட்ரின்னு எழுதி இருக்கு. அதாவது செல்ல பிராணிகளை புதைச்சு வைக்கிற இடம். அந்த இடத்துல ஏகப்பட்ட விலங்குகளை புதைச்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு பின்னாடி பாதைய நிறைய கட்டைகளை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. எல்லி மெதுவா அது மேல ஏற பாக்குறா. அப்ப ஒருத்தர் எல்லிய பார்த்து என்ன பண்றான்னு கேக்குறாரு. பயத்துல எல்லி கீழே விழுறா. காயப்பட்ட எல்லிக்கு அந்த வயதான நபர் உதவுறாரு. என்னுடைய பேர் ஜான், பக்கத்துல தான் இருக்கேன். நீ தனியா இங்க என்ன பண்றன்னு கேக்குறாரு. அதுக்கு எல்லி நான் இங்க புதுசா வந்திருக்கேன். இது என்ன இடம்னு கேக்குறா. ஜான் அதுக்கு இங்கதான் நாங்க இறந்து போன செல்ல பிராணிகளை புதைப்போம். என்னுடைய நாயை கூட இங்கதான் புதைச்சோன்னு சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா அங்க எல்லிய தேடி வராங்க. உதவனதுக்காக ஜானுக்கும் நன்றி சொல்றாங்க. ராத்திரி எல்லி அப்பா கிட்ட அந்த சுடுகாட்டை பத்தி சொல்றா. சுடுகாடு ஏன் இருக்கு, அங்க ஏன் நாயை புதைக்கிறாங்கன்னு கேக்குறா. இறந்து போனா நமக்கு என்ன ஆகும்னு கேக்குறா. அதுக்கு அப்பா சுடுகாடுனா என்னன்னு சொல்ல வராரு. ஆனா அம்மா அதை தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறந்து போறத பத்தி பேசுறது பிடிக்காது. ரொம்ப பயப்படுவாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்ப அங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. விக்டர்னு ஒரு பையன் பயங்கரமா அடிபட்டு வரான். உடம்பு ஃபுல்லா பயங்கர காயம். ஜான் அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனாலும் அந்த பையன் இறந்து போறான். இறந்து போயிட்டானேன்னு ஜான் சோகமா நிக்கிறாரு. அப்ப திரும்பி பார்த்தா விக்டர் எழுந்து உட்கார்ந்திருக்கான். என்ன காப்பாத்த முயற்சி பண்ணதுக்கு நன்றி ஜான் சொல்றான். அப்ப மத்த டாக்டர்ஸ் வராங்க. பார்த்தா விக்டருடைய உடம்பு இருக்கு. அத பார்த்து ஜான் ரொம்ப குழம்பி போறாரு. ஏன்னா விக்டருக்கு ஜானுடைய பேரு தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்ப அவங்க வீட்டுல வளர்க்கிற பூனை பக்கத்துல இருக்கிற ஜான் வீட்டுக்கு போகுது. அதை தேடி எல்லி வரா. அவர் கூட பேச ஆரம்பிச்சு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஜான் அவங்க குடும்பத்தோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஜானுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவர் தனியா தான் இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி ஜேசன் தூங்குறாரு. அப்ப அவரை யாரோ கூப்பிடுற மாதிரி குரல் கேக்குது. என்னன்னு எழுந்து வந்து பார்த்தா அவர் பின்னாடி விக்டர் நிக்கிறான். அதை பார்த்து மிரண்டு போறாரு. விக்டர் கதவு திறந்து வெளியே போறான். அவன் பின்னாடியே ஜேசனும் வராரு. கதவுக்கு வெளியே வந்தா ஒரே காடா இருக்கு. அப்படியே நடந்து வந்து அந்த சுடுகாட்டுக்கு வராரு. அப்ப விக்டருடைய குரல் என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லுது. ஜேசனும் அங்க இருக்கிற கட்டைகள் மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்ப டக்குன்னு ஏதோ ஒண்ணு அவர் கைய பிடிக்குது. பயத்துல ஜேசன் முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது எல்லாமே கனவு. கனவு தானேன்னு நினைச்சு எந்திக்க வராரு. பார்த்தா கால் முழுக்க சேரா இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவருக்கு நடந்தது உண்மையா இல்ல கனவான்னு தெரியாம முழிக்கிறாரு. மறுநாள் ஜேசன் பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போக கிளம்புறாரு. அப்ப ஜான் ஜேசனை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்னன்னு போய் பார்த்தா அவங்க வளர்க்கிற பூனை இறந்து போயிருக்கு. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹைவே இருக்கு. அதுல வேகமா போற லாரியில அடிபட்டு அந்த பூனை இறந்து போயிடுச்சு. அப்ப எல்லி அங்க வர அவகிட்ட பூனை இறந்ததை சொல்லாம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்த மனைவி கிட்ட சொல்றாரு. அதை கேட்டதும் அவங்க ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது. சின்ன வயசுல ஏமிக்கு ஒரு அக்கா உண்டு. அவங்களுக்கு முதுகெலும்பு வளைஞ்சிருக்கும். அதனால நடக்க முடியாது. அவங்க பார்க்கவே ரொம்ப வினோதமா இருப்பாங்க. அதனால ஏமி பயந்து அவங்க கிட்ட போக மாட்டாங்க. ஒரு நாள் வீட்டுல அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க. ஏமி கிட்ட அக்காக்கு சாப்பாடை கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா ஏமி பயந்து ரூமுக்கு போகாம சாப்பாட்டை மேல அனுப்புறாங்க. வெளிநாட்டுல சின்னதா லிப்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வழியா சாப்பாட்டை மேல அனுப்புறாங்க. அப்ப அக்கா மெதுவா தவழ்ந்து வந்து அந்த சாப்பாட்டை எடுக்க வர சத்தம் கேக்குது. ஆனா எடுக்க வரும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போறாங்க. அதுல இருந்து ஏமி ரொம்ப பயந்து போறாங்க.
சாவை பத்தி பேசினாலே அவங்களுக்கு அவ அக்கா ஞாபகம் வரும். ஜேசன் அவங்கள சமாதானப்படுத்தி, கவலைப்படாத, நான் அந்த பூனைய ராத்திரியே புதைச்சிடுறேன். எல்லி கேட்டா அந்த பூனை எங்கேயோ ஓடி போயிடுச்சுன்னு சொல்லலாம்னு சொல்றாரு. ராத்திரி ஜானை கூட்டிட்டு அந்த பூனைய புதைக்க வராரு. என் பொண்ணுக்கு இந்த பூனை ரொம்ப பிடிக்கும், இது இறந்து போனது தெரிஞ்சா அவ ரொம்ப கவலைப்படுவான்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப ஜான் ஜேசனை பார்த்து, இந்த பூனைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்ப இங்க புதைக்க வேணாம், என் பின்னாடி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. தடுப்பா வச்சிருந்த மரக்கட்டைகள் மேல ஏறி கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு பின்னாடி பெரிய காடு இருக்கு. அது வழியா ஜேசனை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து இங்க அந்த பூனைய புதைங்கன்னு சொல்றாரு. ஜேசனுக்கு ஒன்னும் புரியல. அவர் சொன்ன மாதிரியே பூனைய அங்க புதைக்கிறாரு. மறுநாள் காலையில அப்பாவும் அம்மாவும் எல்லிக்கிட்ட, நான் சொல்ல போறதை கேட்டு நீ சோகமாகாத, நாம வளர்த்த பூனை எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அது எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப எல்லி, பூனைய காணுமா, நேத்து ராத்திரி பூனை இங்கதான் இருந்துச்சுன்னு சொல்றா. இத கேட்டு ஜேசனுக்கு ஒன்னும் புரியல. கீழே பார்த்தா பூனை நடந்து போன தடம் இருக்கு. பூனை எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்லி கபோர்ட்குள்ள இருக்குன்னு சொல்றா. ரெண்டு பேரும் குழப்பத்திலேயே கபோர்ட திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள பூனை இருக்கு. உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. செத்து போன பூனை எப்படி வந்துச்சுன்னு தெரியாம அப்பா குழம்பி போயிருக்காரு. மறுநாள் அப்பா நேரா ஜான் வீட்டுக்கு போறாரு. நேத்து நாம பூனைய புதைச்சோம், ஆனா இன்னைக்கு காலையில பூனை மறுபடியும் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஜான், ஓ அப்படியா, எல்லி இப்ப சந்தோஷமா இருக்காளான்னு கேக்குறாரு. ஜேசன் அதுக்கு, நேத்து அங்க என்னாச்சு, அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜான், அங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால சொல்ல முடியாது, இந்த உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு பதிலே இல்ல, அப்படி ஒண்ணுதான் இதுவும், ஆனா நீங்க ஒரு டாக்டர், இத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கடைசியா எல்லி சந்தோஷமா இருக்கா, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. ஜேசனுக்கு அந்த பூனைய பார்க்கவே பயமா இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கான்னு நெட்ல தேடி பாக்குறாரு. பார்த்தா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கு. எல்லி பூனை கூட விளையாடிட்டு இருக்கா. அப்ப தலைவாரி விடுறா. ஆனா பூனை முடிய வார முடியல. முடி ரொம்ப கெட்டியா இருக்கு. கஷ்டப்பட்டு வார பாக்குறா. அப்ப பூனை எல்லிய கடிச்சிருது. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்குது. அந்த பூனை முன்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா இப்ப எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்குது. அம்மா அந்த பூனைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு ஜேசன், என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த பூனை நான் பார்க்கும்போது மயக்கத்துல இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. அப்ப அந்த பூனை ஒரு பறவைய கடிச்சு தூக்கிட்டு வருது. ஜேசன் அதை தடுக்க பாக்குறாரு. பார்த்தா அவரையும் அந்த பூனை கடிச்சிருது. ஏமி தனியா ரூம்குள்ள போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. அவங்க அக்கா பேசுற மாதிரியே இருக்கு. கபோர்டுக்குள்ள சத்தம் கேக்குதுன்னு திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அக்கா உருவம் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே விழுது. பயந்து பின்னாடி போனா அங்க எதுவுமே இல்ல. நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்குது. மறுநாள் ஜேசன் எல்லி கூட விளையாடிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க பூனை இல்ல. பூனை எங்க போச்சுன்னு தேடி போய் பாக்குறாரு. பார்த்தா ரெண்டாவது பையன் கிட்ட நிக்குது. அதை பார்த்து பயந்து பூனை கிட்ட இருந்து பையனை காப்பாத்துறாரு. இத பத்தி ஜான் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஜான், சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்க தான் நிறைய மரக்கட்டைகளை போட்டு அந்த பாதையை மூடி வச்சாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டு நாய் இறந்து போச்சு. அப்ப என்னுடைய அப்பா நாய மலைக்கு மேல போய் புதைச்சாரு. மறுநாளே அது திரும்ப உயிரோட வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா திரும்பி வந்த நாய் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. எங்க அம்மாவை கடிச்சு கொல்ல பார்த்துச்சு. அதனால வேற வழி இல்லாம என்னுடைய அப்பா மறுபடியும் அந்த நாயை கொன்னுட்டாருன்னு சொல்றாரு. இந்த பூனை ரொம்ப அமைதியா இருக்கும், அதனால இதுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பூனையும் அதே மாதிரி ஆக்ரோஷமா நடந்துக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சில சமயம் நாம நடந்ததை மாத்தாம இருக்கிறதே நல்லது. இறந்து போனது இறந்ததாவே இருக்கட்டும்னு சொல்றாரு. அதனால ஜேசன் அந்த பூனைய கொல்ல முடிவு பண்றாரு. ஆனா விஷ ஊசிய அவரால் போட முடியல. ஏன்னா அவர் வளர்த்த பூனையாச்சு. அதனால அந்த பூனைய தூக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் விட்டுட்டு வராரு. அன்னைக்கு எல்லிக்கு பிறந்த நாள். எல்லாரும் வீட்டுக்கு வந்து கேக் வெட்டுறாங்க. ஆனா எல்லி ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா பூனை காணாம போயிடுச்சுல. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஆனா அவ மட்டும் சோகமா உட்காந்துருக்கா. அப்ப அப்பா, வா நம்ம விளையாடலான்னு எல்லா பசங்களையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அப்ப எல்லி ரோட்டு பக்கத்துல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அதே மாதிரி தம்பியும் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். விளையாடிக்கிட்டே திரும்பி பாக்குறா. அப்ப அந்த பூனை மறுபடியும் வீட்டை தேடி நடந்து வருது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லி அந்த பூனைய பிடிக்க போறா. ஆனா அதே நேரத்துல ஒரு லாரி வருது. எல்லிய பார்த்து அவ தம்பியும் பின்னாடியே ஓடி வரான். பையனை பார்த்து ஜேசன் ஓடி வராரு. லாரி கிட்ட வரும்போது பையனை பிடிக்கிறாரு. அப்ப டிரைவர் இடிக்காம இருக்க வண்டியை திருப்புறாரு. அப்ப வண்டிக்கு பின்னாடி இருந்த கண்டெய்னர் பறந்து போகுது. நேரா எல்லிய நோக்கி வருது.
ஜேசன் ஓடி வராரு. ஏமி அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவருடைய மகளுடைய இறந்த உடம்பு ரோட்டுக்கு ஓரமா இருக்கு. அத பார்த்து கதறி அழுகுறாரு. எல்லி அங்கேயே இறந்து போறா. எல்லியோடைய உடம்ப புதைக்கிறாங்க. ஜேசன் அத கண் கலங்கி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஜானும் ஜேசனையே பாக்குறாரு. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க மக இறந்தத ஏமியால தாங்கிக்கவே முடியல. மறுநாளே ஜேசன் பையனையும் மனைவியையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜான் வீட்டுக்கு ஒரு வைன் பாட்டில எடுத்துட்டு போறாரு. 2 பேரும் குடிக்கிறாங்க. அப்ப ஜேசன் அவருக்கு மயக்க மருந்த கலந்து கொடுக்கறாரு. ஜான் ஜேசனை பார்த்து உங்க மனைவி வெளியே போனதை பார்த்தேன்னு சொல்றாரு. அதுக்கு ஜேசன் ஆமா அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு ஜான் எனக்கு எல்லிய ரொம்ப பிடிக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லிய பார்த்த அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நடந்ததை நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்லி அழுகுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்கேயே மயங்கி போறாரு. அடுத்ததா ஜேசன் என்ன பண்ண போறாரு தெரியுமா? அவர் நிலைமையில எந்த ஒரு அப்பா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் ஜேசனும் பண்ண போறாரு. நீங்க நினைக்கிறது சரிதான். ஜேசன் அவங்க பொண்ணு புதைச்ச இடத்துக்கு போறாரு. யாருக்கும் தெரியாம அங்க தோண்ட ஆரம்பிக்கிறாரு. மகளுடைய உடம்ப திரும்ப எடுக்கிறாரு. அந்த உடம்ப எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. என்னுடைய மக திரும்ப உயிரோட வருவான நம்பிக்கையில கண்கள் முழுக்க கண்ணீரோட அவ உடம்ப தூக்கிட்டு போறாரு. மரங்களை தாண்டி மறுபடியும் மலைக்கு மேல போறாரு. அங்க அதே இடத்துல மறுபடியும் எல்லிய புதைச்சி வைக்கிறாரு. ஏமி அவங்க வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க அக்கா குரல் கேட்க ஆரம்பிக்குது. அதனால பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்கு வரலான்னு கிளம்புறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. குழப்பத்திலேயே தூங்குறாரு. அப்ப கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. உடனே கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. தரைய பார்த்தா அங்க நடந்து வந்த தடயம் தெரியுது. உடனே வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. கால் தடயத்தை ஃபாலோ பண்ணி வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க எல்லியோடைய பொம்மை மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கான்னு தேடும் போது எல்லி அவர் பின்னாடி வந்து நிக்கிறா. அப்பா நான் எங்க இருக்கேன்னு கேக்குறா. மகளை பார்த்த சந்தோஷத்துல ஜேசன் கதறி அழுகுறாரு. இனிமேல் நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாரு. எல்லிய குளிப்பாட்டி விடுறாரு. அப்ப தலைய வரும்போது முடி ரொம்ப ஹார்டா இருக்கு. தலை வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு. அப்ப முடிய விளக்கி பார்த்தா அதுல போஸ்ட்மார்ட்டம் பண்ண தையல் அப்படியே இருக்கு. ஒன்னும் சொல்லாம எல்லிய குளிப்பாட்டி விடுறாரு. ராத்திரி எல்லிய தூங்க வைக்கிறாரு. அப்ப அவ அம்மா எங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப எல்லி கடைசியா நான் ரோட்ல நின்னு அப்ப பூனை திரும்பி வரத பார்த்தேன். பூனைய பிடிக்க பின்னாடியே போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இங்க நான் எப்படி வந்தேன்னு கேக்குறா. அதுக்கு ஜேசன் முதல்ல தூங்குன்னு சொல்றாரு. அப்ப எல்லி நான் செத்து போயிட்டேனா மறுபடியும் என்ன கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஜேசன் எந்த பதிலும் சொல்ல முடியாம நிக்கிறாரு. அப்ப எல்லி அப்பா கிட்ட எனக்கு பயமா இருக்கு என் கூடயே தூங்குங்கன்னு சொல்றா. ஜேசனும் பக்கத்திலேயே படுக்கிறாரு. மகளை பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. மறுநாள் விடியுது. ஜான் முழிச்சு பாக்குறாரு. ஜேசன் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா எல்லி அங்க இல்ல. கீழே வந்து பார்த்தா அவ பழைய ட்ரெஸ் போட்டுட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆடிக்கிட்டே எல்லா பொருளையும் தட்டி விடுறா. அப்ப ஜேசன் அவகிட்ட சும்மா இருக்க சொல்றாரு. ஆனா அவ எல்லாத்தையும் வேகமா தட்டி விட ஆரம்பிக்கிறா. அப்ப மனைவி கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆனா அதை எடுக்காம வைக்கிறாரு. ஏமி இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜேசன் போன் எடுக்காததால ஏமி ஜானுக்கு போன் பண்றாங்க. நிறைய போன் பண்ணியும் ஜேசன் எடுக்கல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் ஜானுக்கு சந்தேகம் வருது. உடனே ஜேசனை தேடி போறாரு. ஜேசன் உனக்கு என்ன ஆச்சு? உன்னுடைய மனைவி இப்ப கால் பண்ணா. நேத்து ராத்திரி நீ எங்க போன? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜேசன் கதவை திறக்காம ஒன்னும் ஆகல, ராத்திரி நான் வந்து தூங்கிட்டேன்னு சொல்றான். அப்ப ஜான் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒருவேளை நீ தப்பா ஏதாச்சும் பண்ணிருந்தா அதை சரி செய்ய இன்னும் நேரம் இருக்கு. எந்த தப்பான முடிவும் எடுக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன எல்லாத்தையுமே எல்லி கேட்டுட்டு இருக்கா. வெளியே வந்து வீட்டை திரும்பி பாக்குறாரு. பார்த்தா எல்லி மேல நிக்கிறா. அதை பார்த்து ஜான் பயந்து போறாரு. உடனே வேகமா வீட்டுக்கு ஓடி போய் எல்லா கதவையும் சாத்துறாரு. துப்பாக்கியை எடுத்து வச்சு பயந்து போய் இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற சத்தம் கேக்குது. பயந்துகிட்டே ஒரு ரூமா போய் பாக்குறாரு. ஆனா அங்க யாரும் இல்ல. அப்ப ஜான் எல்லி நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. திரும்பி பார்த்தா அந்த பூனை நிக்குது. அப்ப எல்லி ஜான் காலை குத்திடுறா. கிட்ட வந்து முகமுடிய கழட்டுறா. பார்த்தா அது ஜானுடைய மனைவி. அப்ப ஜான் நீ என் மனைவி இல்ல, உன்னால என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப எல்லி கோவத்துல கத்தியால ஜான பல முறை குத்தி கொள்றா. எல்லிய காணும்னு ஜேசன் தேடிட்டு இருக்காரு. அப்ப மனைவி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து ஜான் ஷாக் ஆகுறாரு. ஏன் இப்ப வந்தன்னு கேக்குறாரு. அப்ப ஏமி ஜேசன் ஷூ முழுக்க சேரா இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப
சந்தேகத்துல இங்க என்ன ஆச்சு, நேத்து நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. ஜேசன் சொல்ல வரும்போது எல்லி அங்க வரா. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. அத பார்த்து அம்மா பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப ஜேசன், அந்த பூனை மாதிரியே நம்ம பொண்ணையும் நான் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டேன், இவதான் நம்ம பொண்ணுன்னு சொல்றாரு. ஆனா ஏமி பயந்து போயிருக்காங்க. எல்லி அம்மாவை கட்டி பிடிக்கிறா. ஆனா அவங்க தொடாம இருக்காங்க. அவங்க பையனை கூட்டிட்டு மேல போறாங்க. அப்ப எல்லி, அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனால எனக்கும் அம்மாவை பிடிக்கலன்னு சொல்றா. ஜேசன் ஏமி கிட்ட அந்த காட்டை பத்தி சொல்றாரு. பூனைய புதைச்சதும் அது உயிரோட வந்துச்சு, அதே மாதிரி நம்ம பொண்ணையும் அங்க புதைச்சேன், இப்ப அவன் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொல்றாரு. ஆனா ஏமி, அது உண்மை இல்ல, இங்க இருக்கிறது நம்ம பொண்ணு இல்லன்னு சொல்றாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் எல்லி வெளியே நின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஜேசன் வெளியே வந்து பாக்குறாரு. எல்லிய காணோம். எல்லிய தேடி வீட்டுக்கு வெளியே போறாரு. இப்ப வீட்டுல அம்மாவும் அந்த சின்ன பையனும் மட்டும் தனியா இருக்காங்க. அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த மொத்த இடமும் அவங்க அக்கா ரூம் மாதிரி இருக்கு. அவங்க அக்கா மாதிரியே அவங்களும் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அக்கா உருவ திரும்ப வருது. அத பார்த்து பயந்து எந்திக்கிறாங்க. பார்த்தா அது எல்லாமே கனவு. அப்ப எல்லி அவங்கள கொல்ல வரா. அம்மா வயித்துல குத்திடுறா. உடனே அவளை தள்ளி விட்டுட்டு பையனை தூக்கிட்டு ஓடி போறாங்க. பின்னாடியே எல்லி வரா. அவளை மிதிச்சு தள்ளி விடுறாங்க. ஜேசன் எல்லிய தேடி ஜான் வீட்டுக்கு போறான். பார்த்தா ஜான் அங்க இறந்திருக்காரு. அதை பார்த்து ஷாக் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வராரு. அம்மா மாடிக்கு மேல ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லி கதவை உடைச்சிட்டு உள்ள வரா. ஜேசனும் அங்க ஓடி வராரு. அப்ப மேல இருந்து பையனை ஜேசன் கிட்ட தூக்கி போறாங்க. அந்த நேரத்துல எல்லி அம்மாவை மறுபடியும் குத்துறா. அவங்க கிட்ட உட்கார்ந்து, நான் இறந்தப்ப நீங்க கிட்ட வரவே இல்ல, திரும்பி வரும்போது சந்தோஷப்படல, உன் அக்கா போன இடத்துக்கே உன்னையும் நான் அனுப்புறேன்னு சொல்லி பயங்கரமா குத்தி கொள்றா. ஜேசன் பையனை காருக்குள்ள பத்திரமா பூட்டிட்டு எல்லிய தேடி வராரு. ஜேசனும் மேல ஓடி வராரு. அப்ப அவரையும் சேரால தாக்குறா. எல்லி அம்மா உடம்ப எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறா. ஜேசன் முழிச்சு பாக்குறாரு. உடனே வெளியே ஓடி வராரு. பார்த்தா பையனுக்கு ஒண்ணு ஆகல, காருக்குள்ளதான் இருக்கான். மனைவியை தேடி காட்டுக்குள்ள ஓடி போறாரு. சுடுகாட்டு கிட்ட வரும்போது எல்லி ஜேசனை கத்தியால குத்திடுறா. அவரை கொல்ல பாக்குறா. ஆனா ஜேசன் கோபத்துல எல்லிய சரமாரி அடிக்கிறாரு. நான் உங்க பொண்ணு, என்ன அடிக்காதீங்கன்னு சொல்றா. அதுக்கு ஜேசன், நீ என் பொண்ணே இல்லன்னு அவ தலைய வெட்ட வராரு. ஆனா அதுக்குள்ள ஏமி ஜேசனை குத்தி கொள்றாங்க. இப்ப அவங்களும் ஒரு பேய் தான். ஆரம்பத்துல பார்த்த மாதிரி அந்த வீடு கொழுந்து விட்டு எரியுது. அந்த சின்ன பையன் மட்டும் காருக்குள்ள தனியா இருக்கான். வெளியே எல்லாரும் நடந்து வராங்க. அம்மா அப்பா வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா அங்க இருக்கிறது அவன் அப்பா இல்ல, ஜேசனும் இறந்து இப்ப பேயா வந்திருக்காரு. இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. பொதுவா வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அப்படியே ஒப்பிப்பாங்க. பெரும்பான்மையா அந்த படத்தோடைய கதை என்னன்னு தெரிஞ்சுப்போமே தவிர அந்த படத்துல இருக்கிற சுவாரஸ்யமான திரைக்கதையை ஆடியன்ஸால ஃபீல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த படத்தையே பார்த்தா கூட சுவாரஸ்யமும் இருக்காது. நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணது என்னன்னா, ஒரு படத்தை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லணும், அதே நேரத்துல ஒரு சினிமா பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும். இப்படி புதுசா தரமான வீடியோவா போட்டா வியூஸ் ரொம்ப நிறைய கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் போட்ட கணக்கு தப்பு. எல்லா வீடியோவும் 1000 வியூ தொடர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. சேனலே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல வாரத்துக்கு ஒரு வீடியோ பதிலா 3 வீடியோ போட சொல்லிருந்தீங்க. ஆனா நம்ம ஃபார்மேட்டுக்கு அதை போட ரொம்ப கஷ்டம். ஏன்னா தினமும் 9 மணி நேரம் மேல ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ராத்திரி 8 மணிக்கு மேலதான் வீடியோவே எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுல நல்ல படங்களை தேடி பார்த்து ஸ்கிரிப்ட் எழுத ஒரு நாள், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அத ராத்திரி 12 மணி மேலதான் பேச முடியும். அப்பதான் வெளி சத்தம் உள்ள கேட்காது. அடுத்த நாள் பெருசா பேசினதை சுருக்கமா ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி போடணும். அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை தேடணும். சாதாரணமா படத்தை ஒப்பிச்சு வீடியோ போடுறது ஈஸி, 2-3 நாள போட்டுடலாம். ஆனா சவுண்ட் மிக்சிங் பண்ணி போட ரொம்ப டைம் ஆகும். ஏகப்பட்ட காப்பிரைட் பிரச்சனை வரும். அதெல்லாம் சமாளிச்சு எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப்ல காப்பிரைட் பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த வீடியோவை ரீ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் தனியா பண்றதுக்கே குறைஞ்சது 1 வாரம் ஆகிரும். ஆனா இவ்வளவு உழைப்ப கொடுத்து தரமான வீடியோக்கள் போட்டாலும் 1000 வியூ வரதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம நேயர்கள் கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட சொல்லுங்க. உங்க லைக்ஸும் கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.